வணக்கம். செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. நாம் அன்றாடும் ஊடகங்களில் காணும் செய்திகளின் உண்மைத் தன்மையை வெளிக்கொணர முயற்சிக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நான் ராமானுஜம் ஆர்.எஸ். வணக்கம், நான் ரவிசங்கர். நான் இன்று முதல் செய்தியை ஆரம்பிக்கிறேன். இன்று நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சின்னம் விவசாயி அண்டு கரும்பு வேணும் கேட்டிருந்தாங்க. எம்டிஎம்கே பம்பர சின்னம், அதுதான் அவங்க 2010 கான்டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அது வேணும்னு கேட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கம் இருக்கிறது. இது பிஜேபி இவங்க ஏதாவது இதுல அரசியல் செய்யறாங்களா? பிஜேபி எலெக்ஷன் கமிஷனுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதனால தான் கிடைக்கலையா அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ அது எப்படி அவங்க தேர்தல் சின்னம் கொடுக்கறாங்க அப்படின்னா, அதாவது ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி, ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டியா இருந்தோம் அவங்களுக்கு அலாட்டட் சிம்பல் இருக்கும். அவங்க எப்போ தேர்தலில் போட்டியிட்டாலும் அந்த அலாட்டட் சிம்பல் அவங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உதயசூரியன் டிஎம்கேக்கு, ஏஐஏடிஎம்கேக்கு ரெட்டை இலை சின்னம், இதெல்லாம் அவங்க ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, ஸ்டேட் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டி. ஆனால் ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பட் அன்ரெக்கக்னைஸ் இன் ஸ்டேட் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இப்போ 2024 புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, அந்த ரூல் பிரகாரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அன்ரெக்கக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்களுக்கு சிம்பல் வேணும் அப்படின்னா கடந்த 3 வருஷத்துடைய ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்டு லாஸ்ட் 2 எலெக்ஷன்ல அவங்க கான்டெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த 2 எலெக்ஷனுடைய அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் கொடுக்கணும். தென் இந்த அப்ளிகேஷன்ல கட்சியுடைய ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கையெழுத்து போட்டுக்கணுங்கிறாங்க. இதை எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன சின்னம் இருக்கோ அது கொடுப்பாங்க. இவங்க கேட்குற சின்னம் வேற யாரும் கேட்கலன்னா கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். யார் முதல்ல அப்ளை பண்ணாங்களோ அவங்க அப்ளிகேஷன் எப்போ முதல்ல ரிசீவ் ஆச்சோ அவங்களுக்கு அவங்க கேட்ட சின்னம் வேற யாருக்கும் அது வரைக்கும் இல்லைனால் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க அப்ளை பண்ணாங்க, ஆனால் எங்களுக்கு கொடுக்கலங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கரும்பு சின்னம், விவசாயி கரும்பு சின்னம் கொடுத்தாச்சு. இவங்க அப்புறம் தான் அப்ளை பண்ணாங்க, இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. எம்டிஎம்கேக்கு ஏன் கிடைக்கல? 2010 அவங்களுக்கு பம்பரம் தானே கொடுத்தாங்க. எம்டிஎம்கே அன்ரெகனைஸ்ட் பார்ட்டி, அவங்களுக்கு 2 சீட்ல கான்டெஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒரு சீட்டு தான் கான்டெஸ்ட் பண்ணாங்க, அதனால கொடுக்கல அப்படின்ட்டாங்க. ஸோ இது எலெக்ஷன் கமிஷன் தீர்மானிக்கிறது. இதுக்கும் பிஜேபிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த சின்னம் கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு பிஜேபி பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அப்படிங்கிற கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சார், நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க. அடுத்தது நீதித்துறைக்கு அச்சுறுத்தல். இப்ப இந்த செய்தியில தலைமை நீதிபதி சந்திரசூட் அவருக்கு 600 மூத்த வழக்கறிஞர்கள், ஹரிஷ் சால்வே போன்ற 600 மூத்த வழக்கறிஞர்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல நீதித்துறைக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்கள்ல அவங்க ஒரு குழுக்களா இருந்து, பவர்ஃபுல் குழுக்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளை தலையிட முயற்சி பண்றாங்க. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் நீதித்துறை விமர்சிக்கப்படுகிறது. ஊடகங்களில் அந்நீதிமன்றம் பற்றி தவறான கருத்து பரப்பப்படுகிறது.
அது மட்டும் இல்லாம தங்களுடைய வழக்கு, அதாவது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்க எந்த நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு லாபியிங், ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி வலியுறுத்தப்படுகிறது. இந்த மாதிரி பண்றதுனால இத தெரிவிச்சவங்க காமன் பப்ளிக் இல்ல. இது வந்து வழக்கறிஞர்கள், அதுவும் மூத்த வழக்கறிஞர்கள். அதனால இந்த மாதிரி நடக்கிறதுனால நீதிமன்றத்தின் மேல இருக்கிற ஒரு ஒரு சாமானிய மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து குலைக்கிறதுக்கு முயற்சி நடக்கிறது. இத தடுக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுல இந்த செய்தி உண்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நம்புறோம். ஆனா உண்மையா இருந்திருந்தா, ஓரளவுக்கு உண்மை இருந்திருந்தா கூட தலைமை நீதிபதி ஒரு விசாரணை செய்து இத கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு காமன் மேனுக்கு வந்து நீதிமன்றம் தான் ஒரு கடைசி புகலிடம். அதனால இப்ப இந்த இந்த செல்வாக்க பயன்படுத்துறாங்க இல்லையா? வற்புறுத்தி செல்வாக்கு, அதாவது லாபியிங் சொல்றாங்க இல்லையா? அவங்க வந்து எல்லா துறையிலயும் ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனா நீதித்துறையில வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி பெரிய லாபியிங்கோ, செல்வாக்கை வலியுறுத்துறதோ இல்ல. சில சமயம் ஒரு ஒரு மைனர் இம்பாக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேஸ வந்து பட்டியலிடப்படுகிறது இல்லையா? அந்த அந்த அளவுல ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். மத்தபடி பெரிய அளவுல இதுவரைக்கும் இல்ல. ஆனாலும் ஒரு சிறிய பயம் இருக்கு. என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நீதிபதிகள் நியமனத்திலேயே அரசியல் கொஞ்சம் கொஞ்சமா தலையிடுகிறதோன்னு ஒரு அச்சம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவர் சமீபத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்து மக்கள் நீதிபதிகளாய் இன்று இருப்பது எங்கள் இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னே பொதுவெளியில பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அச்சம் கொடுக்குது. ஒரு முன்னாள் முதல்வர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அந்த காலத்திலேயே, தனக்கு சாதகமான தீர்ப்பு வந்ததுன்னா அவரு வழங்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னுவாரு. தனக்கு பாதகமான தீர்ப்பு வந்தா வாங்கப்பட்ட தீர்ப்பு. தீர்ப்பு ஒண்ணுதான். ஆனா தனக்கு சாதகமா பாதகமா இருக்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது எல்லா துறையிலும் லாபியிங் உண்டுன்னு இது எளிதில் கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த குற்றச்சாட்டை, இந்த அச்சத்தை பகிர்ந்திருக்கிறது மூத்த வழக்கறிஞர்கள். அதனால தலைமை நீதிபதி இதை பற்றி விசாரணை செய்து இந்த மாதிரி அச்சத்தை போக்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் ஒரு காமன் மேனுக்கு, ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீதிமன்றத்தின் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. சார், நீங்க அடுத்த செய்திக்கு போலாம். என்னுடைய 3வது செய்தி நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்தியால வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்களுக்கிடையே வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப பெருகெடுத்து அப்படின்னு அரசியல் கட்சிகள், எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபோர்பஸ் இந்தியா அப்படின்னு அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 2018 2024 வரைக்கும் 8.18% அந்த ரேஞ்சில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் 8.18 8. 2018 2024 வரைக்கும். ஆனா ஏப்ரல் 2020 இந்த வேலையில்லா இது வந்து 23.5% எகிரெடுத்து. எதனால அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோவிட் 2020-21 கோவிட். அந்த கோவிட்னால 23.5% ஏறித்து. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2022 நீங்க பாத்தீங்கன்னா 6.4க்கு வந்துருது. இதுதான் வந்து ஆக்சுவல் இதுல இந்த ஃபோர்பஸ் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2008 இருந்து இந்தியால வேலையில்லா இது எப்படி இருக்கு அப்படின்னு ஃபோர்பஸ் இந்தியா February 19, 2024 அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 2008 நான் சொல்றேன்,
2008 5.41%, 2009 5.54%, 2010 5.55%, 2011 5.43%, 2012 5.41%, 2013 5.42, 2014 5.44, 2015 5.44, எல்லாமே அப்படிதான் இருக்கு. 2017 5.36, 2018 5.33, 2019 5.27, 2020 நான் சொன்ன மாதிரி 8 எண்டுல. ஆனா 2020 ஏப்ரல் மாசம் 23.5க்கு போயிருக்கு. 2021 எண்டுல பார்த்தீங்கன்னா 5.48, 2022 பார்த்தீங்கன்னா 7.33%, 2023 8.003 அண்ட் ஜனவரி 24 அதுல பார்த்தீங்கன்னா 5.57%. இது வந்து நான் எடுத்து கொடுக்கல, ஃபோர்பஸ் இந்தியா கொடுக்கிறது. அதனால பிஜேபி பீரியட்ல அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஏன் எடுத்து அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த இதை எடுத்து பார்க்குறாங்க சொல்லணும். ஸோ இதுதான் ஆக்சுவல் இது. இதை ஃபோர்பஸ் இந்தியா இதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி இவங்க கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நான் இன்னைக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். அதனால வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது சில சமயத்துல இருக்கும் சார். ஏன்னா அந்த சமயத்துல எக்கானமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது பொருளாதாரம் மேனுஃபேக்சரிங் செக்டர் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். விவசாய தொழில வேலை வாய்ப்பு இருக்கும். ஒரு சமயத்துல வறட்சி கண்டிஷன் வந்ததுனால் விவசாய இதுல வேலை வாய்ப்பு குறையும். இந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை எப்படி பார்க்கணும்னா கவர்மெண்ட் செக்டர் தான் எனக்கு வேலை வேணும் பார்க்காதீங்க. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நிறைய ஒரு சேவிங் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு. அதுல முத்ரா யோஜனா அருமையான ஸ்கீம். இந்த முத்ரா யோஜனாக்கு கீழே லட்சக்கணக்கான கோடியில எவ்வளவு பேருக்கு 44,000 கோடி லோன் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருமே சிறு தொழில், பெருந்தொழில் 50,000 வரைக்கும், 50,000 5 லட்சம் வரைக்கும், 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் அதெல்லாம் லோன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த லோனை வாங்கி அதை பயனடைஞ்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம கணக்குல கொண்டு வரணும். அப்பதான் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கா இல்லையா, கவர்மெண்ட் ஜாபு, கம்ப்யூட்டர் ஜாபு, பிரைவேட் ஜாபு அதை மட்டும் எடுக்க கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சார் நீங்க உங்க இதை சொல்லுங்க சார். நான் எனது அடுத்த செய்தி வந்து முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் நம்ம பிரதமர் மோடி மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. சமீபத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில பிரதமர் மோடி பழைய வாக்குறுதிகள் ஒண்ணு கூட நிறைவேற்றல, ஆனா மேல மேல இன்னும் வாக்குறுதிகளா கொடுத்துக்கிட்டே போறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்போ வந்து அந்த நெறியாளர் கேட்கும்போது என்னென்ன வாக்குறுதிகள் அவர் வந்து நிறைவேற்றலன்னு நீங்க வந்து பட்டியலிட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4-5 இத குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதாவது நிறைவேறாத வாக்குறுதினா அவர் என்ன சொல்றாருன்னா 2014 தேர்தல் போது நரேந்திர மோடி வந்து இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனோட வங்கி கணக்குல 14 லட்சம் நான் போடுவேன், வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை கொண்டு வந்து போடுவேன். இது வந்து ஒரு அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி. இது ரொம்ப நாளா இங்க வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. எல்லா அரசியல்வாதிகளும் இத வந்து பப்ளிக் மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி. ஆனா பாமர மக்களுக்கு இது தெரியாதுங்கிற நம்பிக்கையில இத வந்து மீண்டும் மீண்டும் கட்டமைக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியே அதுதான். அதாவது உண்மை, இந்த பொய் கட்டமைப்பை உடைத்து உண்மைத்தன்மையை வெளிக்கொணர வரும் முயற்சி. ஆக்சுவலா 2014 தேர்தல் பரப்புரையும் போது மோடி என்ன சொன்னார்னா, மோடி பேசுனது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ஹிந்தியில பேசினார். அதனால இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஹிந்தி தெரிஞ்ச வடநாட்டு அரசியல்வாதிகள் வைக்கல. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவர் என்ன சொன்னார்னா, நிறைய கருப்பு பணம், இந்தியர்களுடைய கொழுத்த பணக்காரர்களுடைய கருப்பு பணம் வெளிநாட்டு வங்கியில முடங்கி கிடக்கிறது. இந்த அரசு, என்னுடைய அரசு அதை கொண்டு வர முயற்சி செய்யும். அப்படி அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா
இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலயும் 15 லட்சம் போடுறதுக்கு ஈக்குவல் ஆகும்னு ஒரு குவான்டிஃபை பண்ணி தான் சொன்னார் அவரு. போட முடியும் ஒவ்வொருத்தர் அப்படின்னு. ஆமா முடியும். அது வந்து ஒரு அளவு ஒப்பீடு. சரி, அதையெல்லாம் கொண்டு வந்தா ஒவ்வொருத்தர் கணக்குலயும் 15 லட்சம் போடுறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு அளவுல சொன்னார். சரி. இவங்க இவங்க வந்து இருமொழி கொள்கை, இருமொழி சொல்லிட்டு ஹிந்தி தெரியாது, இல்ல தெரியாத மாரி நடிக்கிறாங்களோ என்னமோ தெரியாது. மோடி வந்து எல்லார் கணக்குலயும் 15 லட்சம் போடுறேன்னு சொன்னாரே, செஞ்சாரா? நம்ம உள்ளூர் அரசியல்வாதிகள்லாம் 15 பைசா போட்டாரா? அப்படின்லாம் கூட கேட்கறாங்க. இப்ப சரி. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவர் வந்து ஹார்வர்ட்ல படிச்ச ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அவர் ஏற்கனவே உள்துறை அமைச்சர், அவர் பொருளாதார அமைச்சர் எல்லாமே இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாதா? 140 கோடி மக்களுக்கும் ஒருத்தருக்கு கணக்குல 15 லட்சம் ரூபாய் போட்டா, அது எவ்வளவு ஆகும்? அது எவ்வளவு இன்ஃப்ளேஷனா கிரியேட் ஆகும்? அப்படியெல்லாம் தெரியாதா? ஆனாலும் தெரியும். அரசியல் காரணங்களுக்காக திருப்பி, திருப்பி, திருப்பி இதையே சொல்றாங்க. சரி, எத்தனை பேர் சொல்லிட்டாங்க. இன்ஃபாக்ட் நம்ம தமிழ்நாட்டில உள்ள அரசியல்வாதிகள் பாஜகவை சேர்ந்த அரசியல்வாதிகள் அந்த வீடியோவே போட்டு அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனும் கொடுத்திருக்காங்க. ஆனா கூட இந்த குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. மற்ற அரசியல்வாதிகள் சொல்றது வேற விஷயம். ஆனா ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய அறிஞரே இந்த மாதிரி சொல்லும்போது அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? இன்னொன்னு சொல்றாரு அவரோட இதுல சொல்லுங்க. இந்த பிரதமர் வந்து ஹிந்தி திணிப்பு பண்றாரு அப்படிங்கிறாரு. அதுக்கும் அவர் என்னமோ ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறாரு. அவர் வந்து யாரோ ஒருத்தன் இன்சூரன்ஸ்காரன் அவர்ட்ட பேசினானா, அது உடனே ஹிந்தியில பேசிட்டானா. இதெல்லாம் ஒரு சரியான ஒரு குற்றச்சாட்டா இல்ல. இப்ப நாளைக்கு சிதம்பரம் வந்து முலாயம் சிங் யாதவ் கிட்ட என்ன மொழியில பேசுவாரு? லாலு கிட்ட என்ன மொழியில பேசுவாரு? சரி, சரி. அதனால இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க. நான் அடுத்த செய்திக்கு போறேன் சார். இது அடுத்த செய்தி வந்து அந்நிய முதலீடு. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகின்ற அந்நிய முதலீடு. இவர் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஃபாரினர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பி. சிதம்பரம். இந்தியா வந்து ரொம்ப அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேறது, ஜிடிபி இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படிங்கிறச்ச எதனால அந்நிய முதலீடு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க இப்ப அனுப்பிச்ச ரிப்போர்ட்ல இந்த வருஷத்துக்கு இந்தியா அந்நிய முதலீடு இந்தியால 2023-24, அதாவது ஏப்ரல் 23ல இருந்து மார்ச் 24 வரைக்கும் அந்த பீரியட்ல போன வருஷத்தை தடவை விட இதை கம்பேர் பண்ணும்போது 38% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை நீங்க அந்நிய முதலீடு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பீரியட்ல அதிகமா வரும், திடீர்னு ஒரு பீரியட்ல அந்நிய முதலீடு அவங்க போட்ட பணத்தெல்லாம் வித்ட்ரா பண்ணி எடுத்துன்னு போயிடுவாங்க. இது அந்நிய முதலீடு. அதாவது பெரிய பெரிய கம்பெனி அதெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அதே சமயத்துல இங்க இந்தியால ஷேர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க. அதை வெளியில எடுத்துட்டு போவாங்க. அந்த சமயத்துல குறையும். எப்ப எடுப்பாங்க? சப்போஸ் அவங்க வந்து யூரோப்ல இருந்து வராங்க, அமெரிக்கால இருந்து கொண்டு வராங்க. அங்க வந்து பொருளாதாரம் சீரடையுது. அங்க வந்து ஃபெடரல் இது வந்து ஸ்ட்ரக்சர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து ஒரு 10,000 கோடிக்கு மேல இங்கேருந்து வித்ட்ரா பண்ணி போவாங்க. இது பொதுவா நடக்கிறது தான். ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் எவ்வளவு எடுத்திருக்கு அப்படின்னு நான் இந்த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டே வச்சிருக்கேன். அந்த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் வரையில நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கல, நான் 2004ல இருந்தே நான் படிக்கிறேன். பாருங்க, 2004ல நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து 5.43 பில்லியன் யூஎஸ் டாலர். 2005ல 20.03 பில்லியன் டாலர். 2006ல 25.23 பில்லியன் யூஎஸ் டாலர். அப்படியே வருது. ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டு இருக்கு. தென் 2014ல வரும்பொழுது 34.58 பில்லியன் யூஎஸ் டாலர். அதாவது இது எப்படின்னா, அந்த சமயத்துல 2014 மார்ச்ல இந்த அளவுக்கு இருந்தது. திரும்ப அதை எடுத்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ 2014க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2015ல 44.01 பில்லியன் டாலர், 2016ல 44.46 பில்லியன் டாலர், 2017ல 39.97 பில்லியன் டாலர், 2018ல 42.12 பில்லியன் டாலர். இந்த மாதிரி அப்படியே போறது. ஸோ 2022 முடிவுல
$9.2 பில்லியன் இருக்கு. அப்புறம் 2023, 24. ஸோ இது வந்து குறைஞ்சிருது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னாலே குறையும், ஏறும். இத பத்தி முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ இது ஒரு இத மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வீழ்ச்சி அடைஞ்சிருது அப்படின்னு சொல்றது ஒரு சரியான கருத்து அப்படின்னு எனக்கு படல. அவர் பொருளாதார நிபுணர். அவருக்கு பி. சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு. இத வந்து அத பத்தி என்னுடைய கருத்து இப்ப உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படிதான் அந்நிய முதலீடு நம்ம நாட்டுல இருக்குன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். நன்றி. நன்றி, வணக்கம்.